உங்கள் வேலைக்கும் உங்கள் சம்பளத்துக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் இந்த மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்பு உங்களுக்கு ஆப்பு வைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, வரப்போகிற மாற்றத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி ஏஐங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா மனித வேலைகளையும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஏஐயால் செய்ய முடியாத வேலை என்ன? அதுதான் ஏஐக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சில விஷயத்துக்கு ஏஐ லாய்க்கப்படாது. அது என்ன விஷயம்? ஆதிநாராயணன் திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர். ஆமாங்க, அதுதாங்க ஒவ்வொரு மனிதனும் அவசியமாக இருக்க வேண்டிய திறமைங்க. அறிவும் படிப்பும் தாண்டி தேவையானது மனிதனுக்கு திறமை மட்டும்தான். ஏஐயுடன் போட்டி போடவும் ஏஐ ஒரு கருவியாக யூஸ் படுத்தவும் மனிதனுக்கு தேவை திறமைதான். ஏஐயிடம் எதை தேடினாலும் கிடைக்கும், அது அறிவு. ஆனால் இதைத்தான் தேட வேண்டும், இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கான ஒரு இலக்கை வைத்திருந்தால் அதுதான் உங்களுடைய திறமை. ஏஐ என்ன பேசலாம் என்ற தகவல்களையும் கருத்துக்களையும் தான் கொடுக்கும். அதை எங்கு, எப்படி, என்ன உணர்வுடன் பேசுவது என்பதுதான் மனிதனின் திறமை. ஏஐயிடம் சேல்ஸ் பிச் என்ற விற்பனை பேச்சை கொடுத்தால் அது வெறும் பேச்சு, வெறும் தகவல். ஆனால் அதையே ஒரு திறமை உள்ள மனிதன் பேசினால் அது உணர்வு. ரோபோ பேசினால் சத்தம், ஒரு திறமை உள்ள மனிதன் பேசினால் அது தாக்கம், இம்பேக்ட். ஏஐ மூளையை வரிந்து அதன் பாகங்களை தெளிவாக குறித்து கொடுத்துவிடும். ஆனால் மூளைக்குள் இருக்கும் மனதின் ஆற்றலையும் அதை மேம்படுத்தி வாழ்வில் வெற்றி காண்பது என்பதும் மனிதர்களின் திறமையில் தான். ஒரு வேலையை எப்படி செய்யலாம் என்பதை ஏஐ அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்துவிடும். அதை தொடர்ச்சியாகவும் வெற்றியை நோக்கி எடுத்து செல்வதும் தான் மனிதனின் திறமை. இப்போது சொல்லுங்கள், மனிதனின் திறமைதான் முக்கியம். ஒரு திறமையுள்ள மனிதனை எந்த ஏஐயாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு மனிதனின் திறமைதான் அவன் எதிர்காலத்தை கட்டியமைக்கும் கட்டிடக் கலைஞர். வாருங்கள், நமது ஜனனி ஸ்கில் கிராஃப்ட் ஃபவுண்டேஷனில் 5 நாட்களுக்கு 5 விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்கில் என்று கமெண்டில் டைப் செய்யவும்.